கவின் ரியலேஷன் சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா மணப்பாக்கம் சொல்லுவாங்க. அதாவது உங்களுக்கு வந்து மியாட் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே ஆப்போசிட்டு. மியாட் ஹாஸ்பிட்டலேருந்து எக்ஸாக்டாக வந்து 1 கிலோமீட்டர் தான் இருக்குது. மியாட் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே ஆப்போசிட் வரும். உங்களுக்கு நிறைய பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் புதுசாக இங்கே போயிட்டுருக்கு. பெரிய பெரிய பங்களாஸ். நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த ஏரியாவில் வரேன். ரொம்ப நல்லாவே இருக்குது. ரோடெலாம் இன்னும் கொஞ்சம் ஃபார்ம் ஆகணுங்க. மண் ரோடு தான் இருக்குது இப்போதைக்கு. தார் ரோடு எல்லாமே வரும். ஏன்னா எல்லாமே லக்ஸரி பங்களாஸ் பாருங்கள். அது ஒரு ஐடி கம்பெனி. இது வந்து பெரிய பங்களா. இங்கே ஒரு பெரிய பங்களா கட்டியிருக்காங்க. இது ஒரு வீடு கட்டியிருக்காங்க. இந்த பக்கமும் 2 பெரிய பெரிய வீடுகள் இருக்குது. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பக்கம் ஒரு ஜேவி ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் போயிட்டுருக்கு. நேராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் நேரில் தான் மியாட் ஹாஸ்பிட்டல். இங்கேயும் வந்து ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு ரெண்டல் இன்கமுக்காக ஒரு ப்ராப்பர்ட்டி கட்டியிருக்காங்க. இது வந்து 24 அடி ரோடு. இங்கே தான் நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம். 3127 ஸ்கொயர் ஃபீட்டு. 3127 ஸ்கொயர் ஃபீட்டு. ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 59 அடி இருக்குது. 59 அடி. 2 பக்கம் சைடில் வந்து 55 அடி. ஈஸ்ட் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி. சிஎம்டி அப்ரூவல் ப்ராப்பர்ட்டி. இதில் இருந்து எல்லா பிளாட்டும் சேல் ஆகிடுச்சு. கடைசியாக இருக்க ஒரே பிளாட்டு தான் இருக்குது. நல்ல ஒரு டீசென்ட் லொக்காலிட்டி. நிறைய விஐபிஸ் இருக்கக்கூட ஒரு ஏரியா. மியாட்லேருந்து அப்படியே ஆப்போசிட். மியாட்டில் டாக்டராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குலாம் சூட்டபிளான ஒரு லேண்டு. தாராளமாக வாங்கி இந்த வெறும் செடி தான் இருக்குது. ஜேசிபி வச்சு ஒரு ஓட்டினீங்கன்னா க்ளீன் பண்ணிங்கன்னா நீட்டாகிடும் ஏரியா. அதுக்கப்புறம் வந்து 24 அடி ரோடு. இதில் லாஸ்ட் பிளாட் அந்த காம்பவுண்ட் கிட்ட இருக்குது பிளாட். ரொம்ப உள்ளே போக முடியாதனால செடிகள் இருக்குது. 24 அடி ரோட்டில் இருக்குது. ஈஸ்ட் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி. இதில் ஒரு 30-40 பிளாட் போட்டிருக்காங்க. எல்லாமே சேல் ஆகிடுச்சு. அதில் ஒரே ஒரு பிளாட் இருக்குது. அந்த பிளாட்டில் அவங்க நிறைய வீடுகளை கட்டிகிட்ருக்காங்க. அதனால் இதுக்கு லாஸ்ட்டில் இருக்குது பிளாட். ஈஸ்ட் ஃபேஸிங் நல்ல ஃப்ரண்டேஜில் இருக்குது. நான் ஸ்கெட்ச் கூட நான் உங்களுக்கு தரேன். முடிஞ்சால் ஸ்க்ரீனில் நான் வந்து ஸ்கெட்ச் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். பாருங்கள், பக்கத்தில் நல்ல லக்ஸரியான வீடுகள்லாம் கட்டிருக்காங்க. எல்லாமே நல்ல நல்ல பெரிய பெரிய வீடு தான், பங்களா தான். பக்கத்தில் ஒரு 5.5 ஏக்கர் இருக்குது. அது வந்து வெறும் மாந்தோப்பு. அதனால் பக்கத்தில் வந்து எந்த ஒரு டெவலப்மெண்ட் இப்போதைக்கு இல்லை. ஃபியூச்சரில் அது டெவலப் ஆகிடுச்சுன்னா இந்த இடமே வேறு லெவலில் வந்துடும். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஏரியா. மியாட் எல்லாருக்குமே தெரியும். மியாட்டுக்கு ஆப்போசிட்டில் தண்ணி நிற்குமானா கண்டிப்பாக எங்கெல்லாம் தண்ணிலாம் அவ்வளோ நிற்கலை. பக்கத்தில் பாருங்கள் எவ்வளோ ஹைட் ஏற்றி தான் வீடு கட்டுறாங்க எல்லாருமே. கண்டிப்பாக நீங்களும் சேஃபாக ஹைட் ஏற்றி வீடு கட்டுறது ரொம்ப நல்லது. ஈஸ்ட் ஃபேஸிங் சிஎம்டிஏ அப்ரூவல் ப்ராப்பர்ட்டி. 3127 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. பிளாட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டினா 3 தான் வரும் உங்களுக்கு. அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. இது மாதிரி 13, 8 அது மாதிரி எதுவும் கிடையாது. நல்ல ஒரு பிளாட் நம்பரு. இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்றத நான் டிஸ்பிளேல நான் வந்து கொடுக்குறேன் உங்களுக்கு. டிஸ்பிளே ஸ்க்ரீனில் உங்களுக்கு வரும் ப்ரைஸ் என்னன்றது. டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வந்து ப்ரைஸ் இருக்கும். தேவைப்பட வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் சென்னை. என்னோட சேனல் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் நம்ம கிடைக்க நம்புறேன். இது மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேலுக்கு இருந்தால் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் சேல் பண்ணி தரோம். தேங்க்யூ.